பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இப்பொழுது நாம் நேரடியாக இதனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நெகேமியா எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுக்கு முன்பதாக சென்று என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கெட்டவன், நாங்கள் கெட்டவர்கள். ஏனென்றால் இவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைத்தனமாய் கொண்டு போய் ஒரு தேசத்திலே இவரை அங்கு பானபாத்திரக்காரனாய் வைத்திருந்தாலும் இவருடைய மனம், இவருடைய எண்ணங்கள், இவருடைய சிந்தனைகள் எல்லாமே தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய ஜனங்களை குறித்ததுமான ஒரு பாரமுள்ள ஒரு மகனாக இந்த நெகேமியாவை காணப்படுகிறது இந்த வேத வசனத்திலே. இவர் ஒரு நாள் எருசலேமில் இருந்து இவர் சிறைப்பட்டிருந்த நாட்டுக்கு ஒருவன் வருகிற பொழுது இவர் அவரிடத்திலே சென்று தன்னுடைய ஜனங்களை குறித்து விசாரிக்கிற பொழுது அந்த ஜனங்கள் படுகிற வேதனையையும் அந்த ஜனங்கள் படுகிற கண்ணீர்களையும் இவைகளை அங்கிருந்து வந்த ஒருவன் அந்த செய்தியை நெகேமியாவுக்கு சொல்லுகிற பொழுது அதை அவன் கேட்டு சில நாட்கள் துக்கித்து அழுது தேவனை நோக்கி ஜெபித்து அவர் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய மக்களுக்கு நான் என்ன செய்யலாம்? ஏனென்றால் அந்த தேசத்திலே இருக்கிற மக்களுடைய பாவம், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், பெருமை, வீணான வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் தேசத்தை சூழ்ந்திருக்கிற அந்த சம்பவத்தை அவன் கேட்டவுடனே அவருடனே அந்த மக்களை தன்னோடு இணைத்து தேவனிடத்திலே சொல்லுகிறார், நாங்கள் கெட்டவர்கள் ஆண்டவரே, மோசேக்கு நீர் கொடுத்த பிரமாணத்தின்படி அதை விட்டு நாங்கள் உமக்கு வேதனை உண்டாக்கி நாங்கள் தூரமாய் போய்விட்டோம் என்று இந்த மகன் தன்னை கெட்டவர்கள் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கின்றார். தேவன் அந்த அவருடைய மனதுருக்கமான ஜெபத்தை கேட்டு அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதையும் அந்த ஜனங்கள் படுகிற கண்ணீரையும் வேதனையும் கண்டு அவர்கள் தேவன் பரத்திலிருந்து அந்த மகனுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே 52 நாட்களிலே தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நெகேமியா நிறைவேற்றுகிறார். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நெகேமியாவுடைய காலத்திலே நெகேமியாவுக்கு நிலவரமான பரிசுத்த ஆவியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலோ புதிய உடன்படிக்கையோ எந்த ஒரு சமாதானம், சந்தோஷம், விடுதலை இல்லாத காலத்திலே, தேவனோடு நெருங்கி வாழுகிறதான உறவில்லாத காலத்திலே ஒரு மனிதன் தேவனை நோக்கி இப்படி ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பாரானால் இன்றைக்கு நானும் நீங்களும் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம், நம்முடைய ஜனத்தை குறித்த ஒரு வேதனை, நம்முடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை வேணும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாய் இந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே நெகேமியாவுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நெகேமியாவுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. உடனடியாக தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறதான அந்த உறவில்லாவிட்டாலும் நமக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நாம் எதற்காக சிதறடிக்கப்பட்டோம், எதற்காக இந்த தேசத்திலே அந்நியர்களாய் நாங்கள் வாழுகிறோம் என்பதை அறியத்தக்க ஞானத்தை கர்த்தராக இயேசுவின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற ஒவ்வொருத்தரும்
சற்று இந்த பகுதியை எடுத்து நீங்கள் வாசித்து அதை உணர்ந்து புரிந்து நம்முடைய தேசத்து மக்களுக்காக, நம்முடைய தேசத்திலே நம்முடைய ஜனங்கள் அறியாமல் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களுக்காக நாம் இந்த தேசங்களில் இருந்து முழங்கால் மடிந்து நெகேமியாவை போல நாம் உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் நம்முடைய தேசத்து மக்களுக்கு நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரயாசப்படுவோம், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இதை செயல்படுத்துவோம். சபைகளெல்லாம் கூடி நாம் இதை செய்தால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துக்கு தேவன் ஒரு சேமத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.